உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபிரேயர் எழுதிய நிருபம் திருப்பிக் கொள்ளுவோம். 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒரு சத்தமாக. எபிரேயர் 6:10. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். பாருங்கள், இதில் சில காரியம் வேகமாக நம்ம பார்த்துருவோம். முதல் காரியம், நம்முடைய கிரியையை ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை அவருக்காண்டி செய்தாலும் சரி, அதான் மார்க்கு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட இதுக்கு உண்டான பிரதிபலனை நான் என்ன செஞ்சிருவேன், தந்துடுவேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரியை வரும். ரெண்டாவது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஏசப்பா அவருடைய நாமம் வரல, ஃபஸ்ட்டு கிரியை வருது. ரெண்டாவது பாருங்கள், ஊழியக்காரங்களுக்கு செய்கிறத குறித்து வருது. உடனே அலெக்சன் அரளன்ட்ட சொல்லிட்டாரு. நான் அண்ணனும் என்கிட்ட சொல்லலை, அண்ணன் பேசும் போதே எனக்கு இந்த வார்த்தை வந்தது, இதை நீ அங்கே பேச அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பரிசுத்தானவர் சாட்சி, என் மனசாட்சி சாட்சி. அல்லேலூயா. நம்ம ஊழியருக்கு நம்ம செய்கிற காரியங்களை ஆண்டவர் கொண்டு வர்றார். மூன்றாவது அங்கே கொண்டு வர்றார், என்னுடைய நாமத்திற்காக நீ காண்பித்த பிரயாசம் வரல. இப்போ சிலருக்கு பிரயாசம் இருக்கும், ஆனால் அது ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக அப்படி இருக்காது. இல்லையா? அதை பவுல் அழகாக சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் நல் மனதோட சொல்லுங்கள். அதாவது நான் ரொம்ப உழைக்கும் பிரதர், ஆண்டவருக்காண்டி ரொம்ப பாடுபடுறேன்னா விரக்தியில் பாடுபட்டால் அதுக்கு பலன் நம்மளுக்கு வராது. அதான் அந்த வேர்டு வருது, அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளர் அல்லவே. நம்ம ஒரு அம்மாவுடைய 3 வகையான பிரயாசம், 3 வகையான ஆவிக்குரிய தன்மை, 3 விதமான ஆவிக்குரிய உன்னத நிலை அந்த அம்மா எப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம இதெல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். பாருங்கள், அதில் சூனேமில் குடியிருக்கிற ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. யார்? ஆமாம், சூனேமில் குடியிருக்கிற கனம் பொருந்திய ஸ்திரீ, நல்ல ஒரு பணக்காரங்க. அல்லேலூயா. அந்த பணக்காரம்மாவுடைய 3 விதமான பிரயாசத்தை படிங்க. 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, 8 படிங்க, வேகமாக படிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதாவது எலியாவை கூட கொஞ்சம் ஈஸியாக கையாண்டுடலாம், இந்த எலிசா கையாள முடியாது. மொட்டை தலையான்னு சொன்னவன் 100 பேர்த்த கொண்டிருக்கானா எப்படி ஆளாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இல்லையா? எலியா கிட்ட கூட நம்ம அவ்வளோ ஈஸியாக போயிடலாம், இந்த எலிசா கிட்ட அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. இவள் ஒன்றும் இல்லாதவ இல்லை, இவளுக்கு எதுவும் குறையும் இல்லை. ஆனால் அந்த ஊரில் எல்லைகளில் ஒரு தேவ ஊழியன் வர்றான் அப்படின்னு சொல்லி கேட்ட போது பாருங்கள், போஜனம் பண்ண வாங்கன்னு சொல்லலை. இல்லையா? நம்ம சிலர் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அத்தை ஒன்று உண்டு, அது வாயிலே எல்லா வடையும் சுட்டுரும். உளுந்த வடை, சுசியும். நானும் என் மனைவியும் ஒரு கல்யாணம் முடிஞ்ச புதுசாக போயிருந்தோம்.
நம்ம இப்போ நான் என்னை வந்து நீங்கள் ஒரு முறை சாப்பிட சொன்னா நான் உட்காந்துருவேன். இல்லையா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த எங்கேயுமே இந்த 4 பேர் முன்னாடிச்சு வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது. பஸ்ஸில் போனால் நான் டிக்கெட் எடுத்தா இல்லை நான் எடுக்க, நான் இப்படி பேசாதீங்க, ஒரு திருப்பு வேண்டான்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சேர்த்து எடுங்கன்றிருக்கேன். இல்லையா? ஏன்னா அங்கே நம்மளை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பான். புரியுதா புரியலையா? சேலை கடையில், பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே, நம்ம 2 பேரும் சண்டை போகிறதுல 2மே பெந்தேகோஸ்து தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒரு திருப்பு வேண்டான்னு சொல்லுங்கள், எடுக்கானா எங்கள் பாட்டிக்கும் வீட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போயிருங்க. இல்லையா? டக்குன்னு அந்த பிரச்சனை என்ன செஞ்சுருங்க, முடிச்சிருங்க. நாங்கள் 2 பேரும் போனோம் பாருங்கள். போனோன்னா அது உடனே, ஐயா நான் உங்களுக்காண்டி தான் காலையிலேயே போய் கோழி எடுத்து குழம்புலாம் வச்சுருக்கேன், எப்படியாவது சாப்பிட்ணும் அப்படின்ச்சு. நான் இப்படி பார்த்தேன், நான் டக்குன்னு சாப்பாடை கொண்டு வாங்க உட்காந்துட்டேன். இவன் கொஞ்சம் யோசிச்சு உட்காந்த பாருங்க. அந்த எங்கள் அத்தை உள்ளே போனது 1.5 மணி நேரம் வெளியே வரல. கோழி எடுத்துருந்தா தானே வெளியே வரும். நானும் இதுதான் லாஸ்ட் இந்த பொம்பளைக்கு. இவன் உலகத்தில் யாரையுமே இல்லாதவனை சாப்பிடுங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவோடு எந்திங்கன்னா இன்னைக்கோட நாங்கள் சாப்பாடு உங்கள்கிட்ட கேட்டோமாங்க, வர்றவங்கள்ட்ட நாங்கள் ஜெபிக்க தான் வந்தோம். அது இல்லையா? காப்பி இருந்தால் கொடுங்க, கடுங்காப்பி இருந்தால் கொடுங்க, ஏன்னா சாப்பிட்டு போங்க, அப்போ சாப்பாடு போடுங்க. பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அல்ல நாங்கள் உங்களோட சாப்பாடு கேட்கல, இல்லையா? இருந்தால் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் அது ஏதாவது ஒரு இதில் என்ன செஞ்சிடாதீங்க. வரவே இல்லைங்க. கடைசியில் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச மருமகன் நாங்கள் நான் முடிவோடு உட்காந்துட்டேன். எத்தனை மணி ஆனாலும் சரி, அத்தை வெளியே வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு. கடைசியாக மருமகன் வந்துச்சு, வந்து சாம்பார் சோறு வச்சிச்சு. சரிப்பா நம்ம இதுக்கு மேலே பண்ண சாம்பார், பழைய சாம்பார், அது அன்னைக்கும் சாம்பாரும் வைக்கலை, நேற்று வச்ச சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி வந்துட்டோம். இப்போ வரைக்கும் அந்த அம்மா என் முகத்தை பார்க்காது. இல்லையா? பார்த்தீங்களா? ஆனால் இந்த அம்மா பற்றி வார்த்தை வருது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை. சொல்லுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லலை, போஜனம் பண்ணும்படி சொல்லுங்க. போஜனம் அப்படின்னா எதை குறிக்கி? அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குது, யாரும் சாப்பாடே இல்லாமையாக இருக்கான், எலிசா வந்து சாப்பாடு, அது இல்லை அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலிசாவோடு இந்த குடும்பம் ஐக்கியப்பட விரும்பினது. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த எலிசாவோடு அந்த பரிசுத்தவானோடு பாருங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு, ஆண்டவர் இப்படி இந்த மனுஷனை பயன்படுத்துகிறாரு, இந்த மனுஷனோடு நம்ம ஐக்கியப்படுவதற்கு, இவன்கிட்ட உள்ள காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அந்த அம்மாவுக்கு ஆலயத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சான்னு சொல்லி தெரியல. ஆனால் பாருங்கள், ஒரு டக்குன்னு ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது இந்த பரிசுத்தவான அல்லேலூயா எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், சொல்லுங்கள் சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். சின்ன பிரயாசம் தாங்க இது. பிரயாசமா அப்படி மாதிரி நமக்கு தெரியும். வருந்தி கேட்டுக்கொண்டாள். சொல்லுங்கள், நம்ம ஆண்டருடைய காரியம் எல்லாமே நீங்கள் பட்டும் படாமல் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அவருமே நம்முடைய வாழ்க்கையில் பட்டும் படாமல் தான் செயல்படுவார். அல்லேலூயா. மாறுபாடு உள்ளவனுக்கு, தயவு உள்ளவனுக்கு, இரக்கம் உள்ளவனுக்கு நான் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த, ஆமாம், எனக்கு திடீர்னு நான் மீட்டிங் போகும்போது ஒரு 1000 ரூபா காணிக்க வரும். அப்போ கூட வந்திருக்கிறவங்களுக்கு மாம்சம் சொல்லும், ஆமாம் 500 ரூபா கூட அப்படிங்கும். என்னது? இன்னொரு ஆவி சொல்லும் 200 ரூபா கூட அப்படிங்கும். ஆவியானவர் சொல்கிற எல்லாத்தையும் 1000 ரூபாய் அங்கே கொடுத்துட்டு நீ போ அப்படிம்பாரு. 1000 ரூபா கொடுத்துட்டு போனால் நான் எப்படி தேயில வாங்க ஆண்டவரே கொடு அப்படி. ஆனால் அப்படி கொடுத்துட்டா எங்கிட்டா இருந்து சம்மந்தமே இல்லாமல் 2000 ரூபாய் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருப்பாருங்க. ஆனால் அது ஒரு போராட்டமாக இருக்கும். கொடுத்துட்டா என்ன செய்ய? அல்லேலூயா. நம்ம அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், சொல்லுங்கள், அந்த சத்தத்துக்கு. ஆமாம், எவனும் நீங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்கு எதையுமே செய்ய வேண்டாம், அதை ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. ஆபேல் பண்ணது உற்சாகத்தின் அடிப்படை, அன்பின் அடிப்படை. காயின் பண்ணது கட்டாயத்தின் அடிப்படை. சொல்லுங்கள். அப்போ இந்த அம்மா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பிரயாசப்படுது,
போஜனம் பண்ணும். அப்போ இவ ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்திருக்கா. கீழே உள்ள வசனத்தை படிங்க, அந்த கீழ் பகுதியை. அப்படியே போஜனம் பண்ண வருந்தி கேட்டு கொண்டாள். அப்படிதானே முடிஞ்சிட்டு. இப்போ அடுத்து கீழே வருது, அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இப்போ சொல்லல, இந்த அம்மாவுடைய அந்த பிரயாசத்தை எலிசா பார்த்துட்டார். இல்லையா? சரி, நம்ம தங்கி இருக்கிறதுக்கு இது ஒரு பாத்திரமான, சொல்லுங்க, நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஆண்டவர் பார்ப்பாருங்க. இதை கொடுத்தா இவன் செஞ்சிருவானா பார்ப்பார். நம்மளை ஆண்டவர் நம்பிட்டார் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு அவர் எங்கிட்டுமே போக மாட்டார். சொல்லுங்க, நம்மளை விட்டுட்டு எங்கிட்டுமே போக மாட்டார். பயணப்பட்டு வருகிற போதெல்லாம், இல்லையா, பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் அங்கே வந்து என்ன செஞ்சார்? தங்க ஆரம்பித்தார். முதல் பிரயாசம். ரெண்டாவது பிரயாசம் பாருங்க. இப்போ இது ஐக்கியப்பட்டுட்டான். போஜனம் என்பது எதை குறிக்கி? சொல்லுங்க, போஜனம் என்பது ஐக்கியம்தான். ஏசப்பா ஏன் எல்லாரோடையும் திராட்சரசம் பரிமாறினார்? ஏன் அப்பத்தை பிட்டாருன்னா, அப்பத்தை பிக்கக்கூட இடம்லாம் கிடையாது. இப்படியாவது நம்ம ஒருவருக்குள்ளே என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடுவோம் அப்படின்னு தான் ஆண்டவர் அதில் உட்கார வச்சார். ரெண்டாவது அவள் சொல்கிறா பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில், படிங்கக்கா, எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, ரெண்டாவது ஒரு ஊழியரை, ஒரு தேவனுடைய மனுஷனை கரெக்டா பகுத்தறிஞ்சிருக்கா பாருங்களேன். எவ்வளவு பெரிய கிஃப்ட்னு பாருங்க. ஐக்கியப்பட்டிருக்கா. ரெண்டாவது அவருடைய பார்வை பாருங்க, நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்முடைய கண் திறந்து இருக்கணும், ஆவிக்குரிய கண். அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் நம்பிடவும் கூடாது. நம்ம யாராவது ஒரு சில தப்பு செய்கிறத வச்சு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தீர்ப்பு எழுதவும் கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாத்தையும், சொல்லுங்க, எல்லாத்தையும் நம்பிடவும் கூடாது. யாராவது ஒருத்தங்க 2 பேர் செய்கிற தப்பை வச்சு ஒட்டு மொத்தமாக வாய்க்கு வந்த மாதிரி, அல்லேலூயா, நம்ம மாட்டு ஏதாவது வந்து பேசிடக்கூடாது. ஆண்டவர் கணக்கு கொடுத்து, அல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு காரியம் மோசம் பண்ணால் ஊரில் உள்ள எல்லாருமே அப்படி பண்ணுவான்னு அர்த்தமாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி எதையுமே என்ன செஞ்ச தீர்ப்பு நம்ம எழுதிடவே கூடாது. உங்களுக்கு அந்த மனப்பார்வை, மனக்கண் திறந்து ஒரு நபரை அவங்கள பார்க்க ஆரம்பிக்கணும். சரீரத்தை பார்த்தோ, தோற்றத்தை பார்த்தோ, அவங்களுடைய நட உட பேச்செல்லாம் பார்த்தோ நீங்கள் நானும் அவங்க ஆவிக்குரியவங்க அப்படிமாலும் எடுத்துடக்கூடாது. இல்லையா? கரெக்டாக அவருடைய கண் திறந்திருக்கு பாருங்க. ரெண்டாவது பிரயாசம், சொல்லுங்க, அவளை கண்டுபிடிக்க விரும்பியிருக்கிறான். மூன்றாவது, இவன் இந்த கண்டுபிடிச்சவன் அடுத்து ஒன்று சொல்கிறா பாருங்க, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறி அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா. எப்படி பிரயாசம் பாருங்க. போஜனம் பண்ணும்படி வருந்துறா. ரெண்டாவது, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையை கண்டுபிடிக்கிறா. மூன்றாவது, ஆமாம், பழைய ஏற்பாட்டிலேயே ஆமாம் முதல் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த சூனேம் கனம் பொருந்திய இந்த அம்மாவுடைய வீடு தான். அல்லேலூயா. அது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதை படிங்க. கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும். கட்டில் என்பது சமாதானத்தை குறிக்கும். என்னது? சமாதானம். முதல்ல பாருங்க, அவ ஒரு சமாதானத்துக்கு ஏதுவானைக்குள்ள உள்ள வந்துட்டா. ரெண்டாவது, மேஜை, ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சுன்னா அதில் இந்த பரிசுத்தமான அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிக்கிறதுக்கு அந்த மேஜை தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. மூன்றாவது என்ன வருது? மேஜையும் நாற்காலியையும். நாற்காலி என்பது அதிகாரத்தை குறிக்கி. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. ஆமாம், ஏழி எதில் உட்கார்ந்துருந்தான்?
அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம். அல்லேலூயா. ஆசாரிய தூவம். 4வது குத்து விளக்கையும் அபிஷேகம். ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குமோ அதை கரெக்டாக இவளுக்கு எப்படி தெரிஞ்சது என்னன்னு சொல்லி தெரியாது பாருங்கள். ஒரு பிரயாசப்பட்டவளுக்கு ஆண்டவர் அடுத்து ஒரு பிரயாசப்படக்கூடிய ஒரு கிருபையை தர்றார். அடுத்து ஒரு பிரயாசப்பட்டவளுக்கு ஆண்டவர் அவள் வீட்டு மேலேயே ஒரு ஆலயத்தை உருவாக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் நல்லா வாழ்ந்தவளா குறை உள்ளவள் வாழ்ந்தாளா? கனம் பொருந்தியவ, ஆனால் குழந்தை பாக்கியம். அப்போ அவள் லைஃப்லையுமே ஒரு குறை இருந்திருக்கு, அதை அவள் பெருசாக எண்ணவே இல்லை. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறேன்னா, ஆண்டவருக்காண்டி செயல்படுறதுக்கு நிறைவு இருந்தால் தான் செயல்படணுங்கிறது தப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு மனம் இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்காண்டி செயல்பட முடியும். சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ கேட்டாலும் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கவும் செய்யணும், நம்ம அதை பிரயாசப்படவும் செய்யணும். சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஜெபிக்கவும் செய்யணும். அந்த ஜெபிச்சதுக்கு தான் ஏதாவது ஒன்றை நம்ம என்ன செய்யணும். நான் ஒரு ஆலயத்தில் நான் இருந்தேன். அந்த ஆலயத்தில் இருக்கும்போது நான் அங்கே பேங்கோஸ் வாசிப்பேன். அப்போ இன்னொரு 2 பேர் கிட்டார் அப்படி போடுவாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மகன் அந்த சர்ச்சில் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. அவன் இந்த அவன் அந்த தம்பி இருக்கான் பாருங்கள், எந்தியில் இவ்வளோ தாங்க இருப்பான். ஆனால் அவங்க அம்மா பொட்டுக்கிட்டலாம் கூட்டு வரும் பாருங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பின்னாடி அந்த சேரில் உட்காந்துருப்பாங்க. இந்த வாண்டு மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, எப்போ சர்ச்சைக்கு வந்தாலும் சரி, அந்த மியூசிக் வாசிக்கிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்ட இப்படி வந்து நின்றுக்குருவான். அதாவது பாஸ்டையும் பார்க்க மாட்டான், செய்தியும் பார்க்க மாட்டான். அவன் அந்த 2.5 மணி நேரமுங்க எனக்கு ஒரே இந்து குடும்பத்திலேருந்து வந்தான். இங்கே ஃபுல்லாக சூச மகன், அந்தோனி மகன் ஃபுல்லாக கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு. எஸ்தரக்கா மகன், ஏன் ஊழியக்காரங்க பிள்ளைகளே பாருங்கள் இப்படி சொரிஞ்சிக்கிட்டு இப்படி விளையாண்டுக்கிட்டு, இவன் இந்து பையனாக இருக்கானே, ஏன் இப்படி இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. போய் உட்காரலான்னு சொல்லி போகவும் மாட்டான். அடித்தாலும் மட்டும் இப்படி உட்காந்துட்டே இருப்பான். அல்லேலூயா. 10 வயசில் அந்த சர்ச்சில் இவ்வளவு பெரிய கீபோர்டை பிளேயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு? 10 வயசில் அம்மா துண்டு பைய. அல்லேலூயா. 10 வயசில் காடு பிடிச்சி இந்த போர்டை அழகா போட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்காண்டி என் வீட்டில் பிரச்சனை பிரதர், என் கணவர் சரியில்லை, இது எதுவுமே ஒவ்வாத பேச்சு. அல்லேலூயா. அதில் உண்மைக்கும் உங்களுக்கு அதில் ஆசை இல்லைன்னு அர்த்தம். என்ன இப்படி பார்க்கிய? எங்கள் இந்த அம்மாவுக்கு கனம் பொருந்திய ஸ்திரீ, ஆனால் குழந்தை இல்லை. சொல்லுங்கள், அப்போ ஒரு குறை இருந்திருக்குல்ல பாருங்கள். அப்போ ஆண்டவருக்காண்டி செயல்படுறதுக்கு குறை ஒரு காரணம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு படிப்பறிவு இல்லை, பணம் இல்லை, பேச்சுவார்த்தை அதெல்லாம் மேட்ரே இல்லை. உங்களுக்கு மனம் இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் வழி வாசல் என்ன செஞ்சிருவார்?
சொல்லுங்க, வழி வாசல் என்ன செஞ்சிருவாரு? திறந்து விட்டுருவார். 3 பிரயாசம், 3 விதமான ஆவிக்குரிய நிலைமை. இப்போ எலிசா வர்றார், ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே அவளுக்கு என்ன செஞ்சுட்டு அற்புதம் நடந்துட்டு. ஆமாம், 19ஆம் வசனத்தை படிங்க. தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடும் என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். இப்போ பாருங்க, கவனமாக கவனிங்க. 3 ஆவிக்குரிய நிலை, தன்மை. 21 படிங்கக்கா. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். போதும், இவளுக்கு சத்தியம் தெரிஞ்சது. சபைக்கு போனா, எலிசா இவ கூட ரொம்ப நாள் பேசினார், செஞ்சார். அப்படி எந்த சிம்டமே நமக்கு பைபிளில் இல்லை. ஆனால் அந்த நாட்களுக்குள்ள அவளுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அறிவு வந்திருக்குன்னு பாருங்க. இல்லையா? இப்போ அவள் ஓன் கத்திருக்கலாம், ஏதாவது தூசிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம். பாருங்களேன், ஒரு விஷயம் நடந்தவொடனே கரெக்டாக பகுத்தறிஞ்சு, இது அவ்வளவு ஈஸியாலாம் சாகாது. ஏன்னா இது நானா தேடி போல. சொல்லுங்க, நானா தேடி போல. இது எனக்கு ஆண்டவராக தந்தது. இது எப்படி என் கையை விட்டு போகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம அதை போய் மேலே வச்சு பூட்டியிருக்கா பாருங்களேன். காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு. சொல்லுங்க, ராஜாக்களுக்கு. எங்க மற்ற பிள்ளைகள் சேட்டை பண்ணும், மற்ற பிள்ளைகள் கெட்டு போகும். ஆனால் அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் அப்படி பண்ணும்போது நீங்களும் நானும் மற்றவங்கள மாதிரியே செயல்பற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், மற்ற பிள்ளைல இது எனக்கு ஏசப்பா பேசி கொடுத்தது. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இது தரிசனம் மூலியமாக கொடுத்தது, வாக்குத்தத்தம் மூலியமாக கொடுத்தது. இது அப்படிலாம் என் கையை விட்டு என்ன செஞ்சிடாது. சொல்லுங்க, இது இப்போ சேட்டை பண்ணினாலும் பின்னாட்கள் அது வலிக்கு என்ன செஞ்சிடும். உடனே சனியனை இவன் ஊர் போட மாட்டான், அந்த மகன் இந்த மகன் வாயில் ஐயோ ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த அம்மா பாருங்களேன், கொடுத்ததை பூ போல ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தாலும் போய் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருந்திருக்கணும். சொல்லுங்கங்க, இவளுடைய விசுவாசத்தெல்லாம் பற்றி போடலை, நேரம் மேலே வச்சு கதவை என்ன செஞ்சிட்டா. சொல்லுங்க, பூட்டினான். பார்த்தீங்களா, ஆவிக்குரிய நிலை. பதட்டப்பற்றவே கூடாதுங்க. ஐயரே, நமக்கு கவலையில் ஒரு வாது, ஏண்டா இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்க. அல்லேலூயா. இவ்வளவு நாள் அற்புதத்தை பார்த்தீங்க, அது நான் கீழே தானே படுத்திருக்கேன். சொல்லுங்க, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமை அன்றி அணுவேதும். சொல்லுங்க, அப்படிலாம் என் லைஃப்ல பிசாசு எதுவும் செய்ய முடியாது. வாய் தர சொல்லுங்க, அப்படிலாம் அவ்வளவு ஈஸியாலாம் எதுவும் செய்ய முடியாது. சொல்லுங்க, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமாம், நெஞ்சு வலிக்கும் போது, ஆமாம், இப்படி தான் அந்த மாரியம்மாக்காக்கு நெஞ்சு வலிச்சிச்சு. அது டப்புன்னு போயிட்டுன்னு மாதிரி பிசாசு எண்ணம் கொண்டு வருவான். சி சனியனே, எனக்கு தரிசனம் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு தரிசனம் இருக்கு. சொல்லுங்க, என் மேலே வாக்குத்தத்தம் இருக்கு.
பிசாசை பார்த்து சொல்லணும், நான் சாகாமல், வாய் தந்து சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை ஆமாம் போடுவான். இப்படி தான் இருந்துச்சு, கால் வலி வந்துச்சா இழுத்துட்டே போயிட்டு. இது வந்து அவங்களுக்குங்க. அல்லேலூயா. நமக்கும் அந்த செத்த விஷயத்தை நம்ம மேலே போடும் போது நம்மளும் உலக மனுஷனை போல மாறிடக்கூடாது. அது எப்படி? எனக்கு ஆண்டவர் எப்படி இந்த வாக்கு தத்தத்தை சொல்லியிருப்பார்? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். நான் போய் எங்கள் சர்ச்சில் போய் 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனம் எடுத்தேன் பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு அன்னைக்கு பிடிச்சது சனியை. ஒரே வட்டி கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 10 பைசா 15 பைசா வட்டி. பிசாசு என்கிட்ட பேசுகிறான், அது பொய்யில, அது அப்படி தத்துருவம்னு பேசுவான், அது பொய்யில, அது பொய் பாரு. நீ ஏசப்பா அது சொன்னது உண்மைன்னா நீ இப்படி 15 பைசா வட்டிக்கு வாங்குவியா? எனக்கும் கொஞ்ச நாள் இது அப்போ பொய்யா இருக்குமோ. நம்ம அது வந்த பிறகு தானே இப்போ வினையே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முந்தி கூட 3 பைசா வட்டிக்கு தான் வாங்கணும், இப்போ நம்ம இப்படி வாங்கிட்டு இருக்கோமே. அப்போ திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் பேச ஆரம்பித்தார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறதுக்கு உண்டான அடையாளம் தான் இந்த உடைய பிரச்சனை. சொல்லுங்கள், இந்த வாக்கு தத்தம், சொல்லுங்கள், வாக்கு தத்தம், தரிசனம், ஆண்டவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்குள்ள முதல் பிரச்சனையே பிசாசு தான். டக்குன்னு எந்திரிச்சிருவான். அது வரைக்கும் படுத்துருக்கிறவன் நின்றுவான், அப்படி ஈட்டியை வச்சுட்டு அப்படின்றான். நம்ம சொல்லணும், சொல்லுங்க, வாக்கு தத்தம், சொல்லுங்க, செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாத. அவளுக்கு அறிவு இருந்திருக்குங்க. நானா பிள்ளை கேட்டேன், அல்லேலூயா, நானா இதை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அவ்வளவு ஈஸியாலாம் இதை நான் என்ன செய்ய மாட்டேன், போய் பூட்டிட்டா பாருங்களேன். காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. சொல்லுங்க, காரியத்தை, ஆமா, சின்ன சின்ன காரியத்தையும் மற்றவங்க செயல்படுறது மாதிரி செயல்படாதீங்க. கடன் பிரச்சனை இருக்கட்டும், சொல்லுங்க, கடன் பிரச்சனை. ஆமாம், உடனே அந்த அக்கா வீட்டை வித்துட்டு ஐயோ ஆமா பதட்டப்படாமல் இருங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நம்ம தீங்க காண மாட்டோம். சொல்லுங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய உயிர் உள்ள வார்த்தை ஏசப்பா நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நீதிமானுக்கு ஆமாம் வரல அப்படிலாம் ஆண்டவர் ஏசப்பா சொல்லலை, வருண்டா, நீ பயப்படாத. இதில் எல்லாத்தையும் ஜெயிச்சு நீ ஒரு நாளைக்கு கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி உன்னதங்களில் உட்கார செய்தி. சொல்லுங்க, உளையான சேற்றில் கிடந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். நம்ம இப்போ நமக்கு ஒரு மாதிரி குழியின் அனுபவத்தில் நம்ம நடந்தாலும் பிரச்சனை வரும்போது, பாடு வரும், பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த குழி இந்த பாதாளத்தானத்தை விட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் கண்மலையில் போய் நிற்பேன். சொல்லுங்க, நான் ஒரு மேட்டுக்கு வந்துடுவேன். சொல்லுங்க, என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வார்த்தை சொல்லுது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்ப. எப்படி தான் அது வந்துச்சோமாங்க அந்த அக்காவுக்கு தெரியல, இல்லையா? ஆமாம். ரெண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய நிலை பாருங்க, வீட்டுக்கார்ட்டையும் காரியத்தை சொல்லலை, வேலைக்காரன்ட்டையும் சொல்லலை. சொல்லுங்க, சொல்லுங்க, வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லலை. இது முடியுமா? இது முடியுமா? சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு அது அந்த காரியங்களை அறிஞ்சிருந்தா, ஏன்னா வேலைக்காரன்ட்ட சொன்னாலும் சிக்கல், வீட்டுக்காரன்ட்ட சொன்னாலும் அவன் தூசிச்சிருப்பான். அந்த மொட்டையை நான் உள்ளே விடாதுன்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. அதாவது உங்கள் வீட்டில் பிளெஸ்ஸிங் வரப்போகுதுங்கிறது அடையாளம் சொல்லி தெரியுமாங்க? இப்போ என்னையோ அலெக்சனையோ கூப்பிடுவீங்க, கூப்பிட்டு உங்கள் போட்டுக்கு ஜோம் பண்ண சொல்லுவீங்க. அப்போ நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்தோன்னா இருந்த அந்த பாடும் போயிடும். உடனே நீங்கள் பக்கத்தில் அவன் நல்ல ஊழியக்காரனே கிடையாது, அவன் மோசமான, அவன் நல்ல ஊழியக்காரனாக இருக்க போய் தான் உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். இல்லையா? சரியில்லை பிரதர், வேற எவனையா கூப்பிடுங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செயல்பட போகிறதுக்கு உடைய அடையாளங்கள்ங்க. இல்லையா?
ஏன் கடல் கொந்தளிச்சது, ஏன் சீசர்கள் பயந்தாங்க, ஏன் மூழ்கிற மாதிரி வந்துச்சுன்னு தெரியுமா? காலங்காலமாக அங்கே ஒரு வாலிப தம்பியை லேகியோன் கட்டி வச்சுருந்தான். அல்லேலூயா. அந்த லேகியோன் பிசாசை ஆண்டவர் விடுதலை பண்ணி அவனை ஒரு சுவிசேஷகனாக மாற்றுறதுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் எடுத்துட்டார். அல்லேலூயா. அதுதான் சீசர்களை சொல்லாமல் வாங்கப்பா தெக்கப்போலிக்கு போவோன்னா இவங்க ஏய்ட்டாங்க. நாரும் எழுந்திரிச்சு அற்ப விசுவாசிகளே, நம்ம இறந்துருக்கோம்னா என்னைக்கே இறந்து போயிருப்போங்க. அல்லேலூயா. நம்ம லைஃப் முடிஞ்சிருக்கோன்னா என்னைக்கே முடிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம அப்படி வந்திருக்க மாட்டோம். சொல்லுங்கள், இது வரைக்கும் நம்ம வந்திருக்க மாட்டோம். சொல்லுங்கள், இது வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை அவ்வளோ ஈஸியாக என்ன செஞ்சிட மாட்டார், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பிசாசுனுடைய சத்தத்தை கேட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம். இப்போ இவ கூடயும் பிசாசு பேசியிருப்பான்ல, அவன் பிராடு. எலிசா என்னது சொல்லுங்கள், எலிசா பிராடு பாரு வந்தாங்க இறந்துட்டு அப்படிலாம் சொல்லியிருப்பான். கொஞ்சம் கூட பேசலை, ஜெபிச்சான்னு போடலை. கிரியை இல்லாத விசுவாசம். சொல்லுங்கள், கிரியையில் அவன் பேசலை, செய்யலை, கிரியையில் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது சொல்லுங்கள், அடக்கி வைத்தால். சொல்லுங்கள், மறைத்தால். மூணாவது என்ன தெரியுமா வருது? ஒரு வார்த்தை வருது, நான் சொன்னால் ஒழிய நீ எங்கேயுமே நம்ம போகிற இந்த கழுதையை நீ என்ன செஞ்சிடக்கூடாது. வேகமாக சொல்லுங்கள், அழகாக சொல்கிறான். நான் சொன்னால் ஒழிய நீ இந்த பிரயாணத்தை, சொல்லுங்கள், இந்த பிரயாணத்தை நீ எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு இதை என்ன கற்றுக் கொடுக்காருன்னு சொல்லி தெரியுமா? நம்ம முன் வச்ச காலை நம்ம இஞ்சி கூட அதிலேருந்து நம்ம இறங்கவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், இஞ்சி கூட நிறுத்தாதே. சொல்லுங்கள். அப்போ அங்கே நம்ம ஆதியாமத்தில் சொல்கிற இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நம்மளும் பாருங்கள், ஆண்டவர் மாறி மாறி சொல்லும் போது பொறுமையோட ஓட கடவும். என்னது, நம்ம சில ஆள் பாருங்கள், எங்கேயாவது சில அவங்களுக்கு ஒரு கெட்ட காரியம் இல்லாட்டி ஒரு தூஷணம், நம்ம யாராவது ஒருத்தங்க நீ பாட்டா படித்த அப்படின்ட்டு இந்த ஐயாவுக்கு வந்துடும், இந்த அக்காவுக்கு வந்துடும். குழம்பா வச்சியே நீங்கள் நேற்று வச்சா என்ன சொன்னால் என்ன. அல்லேலூயா. எதையுமே இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுங்கள், எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம செல்லால் ஏசவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு நன்மை தீமை கூட இது வந்து ஒரு மோசமான பிசாசு. பார்க்க தான் அமைதியாக இருக்கும் இந்த பிசாசு. அல்லேலூயா. என்ன நீங்களே அமைதியாக இருக்கீங்க? சில ஆளை நீங்கள் பாருங்க அமைதியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது இப்படி தொட்டுட்டீங்கன்னா டப டப டப. அப்படிலாம் கிடையாது. நம்மளை ஆண்டவர் சிலரை அடிப்பார், சிச்சிப்பார், சீர்படுத்துவார். அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். சொல்லுங்கள், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். அவன் நல்லா அவன் சைக்கிள் ஓட்டணும், பைக்கு ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ரத்த காயத்தை பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. நல்லா குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா வைக்கிற குழம்பு ஒரு 2 மாதத்துக்கு ஒன்றுத்துக்கு உதவும். இதெல்லாம் அடையாளம். நல்லா நீங்கள் வைக்க போகிறீங்கிறதுக்கு அடையாளம் குழம்பா வச்ச சனியனை அப்படின்னு இப்படி வரும். உடனே நமக்கு பாருங்கள் அதில் டக்குன்னு ஏறிடும். அவங்க என்ன பாட்டு படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இது பண்ணக்கூடாது. இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தார். ஃபாதருக்கு பாட்டு வந்துச்சான். ஆமாம், முதையே போய் சிட்டிக்கு வாங்கியிருக்காரு. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? பாட்டு வந்த சிட்டைக்கு வாங்கி கொண்டு போயிருக்கான். அவன் ஸ்டூடியோக்காரன் என்ன கழுதை கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னானா. என்னது கத்துது?
விசுவாசத்தினால் பாருங்க, அதை பாருங்கள், அதுவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கழுதை ஓட ஆரம்பிச்சு பாருங்களேன். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க, உன்னத தேவனே. அப்போ எவனாவது ஒருத்தன் காது சொல்றத கேட்டு ஓட்டத்தை நம்ம என்னைக்கு நிறுத்தக்கூடாது. சொல்லுங்க, அழைச்சவர் அவர். சொல்லுங்க சொல்லுங்க, ரட்சிச்சவர் அவர், ஊழியத்தை கொடுத்தவர் அவர். சொல்லுங்க, அந்த மனபாரத்தை கொடுத்தவர் அவர், உற்சாகத்தை கொடுத்தவர் அவர், இடத்தை கொடுத்தவர் அவர். நீங்கள் ஒன்று தாங்க செய்யணும். இப்படி 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 போகிறதுல எங்கேயுமே இப்படி நின்றக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, நான் சுழண்டு கொண்டு தான் இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வந்தாலும் சொல்லுங்க, சுழண்டு கொண்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் பிரயாசம்னு சொல்கிறார். ஆமாம், நம்ம குறைவுள்ளவங்க, தப்பு செய்கிறவங்களாம் ஏசப்பாக்கு தெரியும். அது ஏசப்பாக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இவன் தப்பு செஞ்சாலும், பலவீனமாக இருந்தாலும், கோபப்பட்டாலும் எனக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டே இருக்கானான்னு சொல்லி தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்ம ஓடாமல் நிற்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் பிசாசு நம்மளை இயக்கவே ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அவ்வளோதான், உன் கதை என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, கிருபை ஒன்றை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அவ்வளோதான், உன் குடும்பம் அவ்வளோதான், இனி சேராது, இனி விளங்காது, இனி வராது. அதான் யூதால அழகாக வருது, அவர்கள் தண்ணீர் இல்லாத மேகம். சொல்லுங்க. அவன் ஒரு ஊழியருடைய சாட்சியை கேட்டேன். ஏசப்பா அவருக்கு சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்தாராம். ஆமாம், சரி ஏசப்பா சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ண பேருக்கு வர 7 இது அவுட்டு. ஜோம் பண்ணுது சும்மா, என்ன ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்தியே, ஜோம் பண்ண அந்த பாட்டி அவுட்டு, இது அவுட்டா. ஏய், நான் கொடுத்தது தாண்டா உண்மை. இது உன்னை ஆண்டவர் பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பிசாசு இப்போ கொஞ்சம் கிரியை செய்கிறான். சொல்லுங்கள், பிசாசு கொஞ்சம் சொல்லுங்கள் கிரியை செய்கிறான். என்ன அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கங்க. முத நான் பாட்டு படித்தேன் எங்கள் சர்ச்சில், நீங்கள் போதும் ஏசப்பா. அந்த பாட்டை அவர் இறங்கணுன்னு சொன்னார். கெட்ட வார்த்தை, இந்த அவங்க அப்படி படிப்பாங்கல்ல, அதை மாதிரி நீ படித்தேன்னு. அல்லேலூயா. எனக்கு அப்போ ஆவியானவர் பேசுகிறார், இவன் வாழ்த்திருந்தா நீ சக்ஸஸ் ஆக மாட்ட. அல்லேலூயா. இவன் வாழ்த்திருந்தா நீ சக்ஸஸ் ஆக மாட்ட. இவன் இகழ்ந்ததுனால நீ ஜெயிச்சிருவ. தொடர்ந்து ஓடு. சொல்லுங்க, நீ தொடர்ந்து சொல்லுங்க, தொடர்ந்து நீ ஓடு. 3வது ஆவிக்குரிய தன்மை பாருங்க, ஓட்டத்தை. சொல்லுங்க, ஓட்டத்தை எங்கேயுமே அந்த அம்மா நிறுத்தலை. அல்லேலூயா. 3 பிரயாசம், 3 ஆவிக்குரிய தன்மை, இந்த 2ஐயும் அது செஞ்சதுனால 3 உன்னதமான ஆவிக்குரிய நிலைக்கு இந்த அம்மா போகும்படி கர்த்தர் இறங்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், 15 படிங்க வேகமா. இல்லை 25, மன்னிக்கவும். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். முதல் உன்னத அனுபவம் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் முகமுகமாக பேசுகிற மலை உச்சின் அனுபவத்தில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இல்லையா? இதுக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணமே யாரும் மேலே என்ன செய்ய முடியாது. மோசே, நீ மட்டும் மேலே என்ன செய்யலாம்? வரலாம். சீனாய் மலைக்கு நீ ஏறி வரலாம். ஆனால் வேற யாரும் வராதபடிக்கு நீ எல்லை என்ன செஞ்சிரு போட்டுருங்கிறாரு. அப்போ ஜென்ஸு போகக்கூடாதுன்னு உள்ள பிரமாணம் இப்போ ஒரு அம்மா. அல்லேலூயா. 2வது பழைய ஏற்பாட்டுப்படி தான் வாழ்க்கையில் ஒரு இழப்பையும் பிணத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செஞ்சுருக்கு, வச்சிருக்கு. பாருங்கள் எப்படி, பாருங்கள், ஒன்று இழப்பு, இன்னொன்று தீட்டு உள்ளவள். ஆனால் அந்த 2ம் இருந்தால் கூட இந்த கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான்
யதார்த்தமாக அந்த வார்த்தையை சொல்கிறேங்க, ஆனால் இது யதார்த்தமான வார்த்தை இல்லை. கர்மேல் பர்வதத்துக்கு அவ்வளவு ஈஸியாக யாரும் மேலே ஏற முடியாது, போக முடியாது, அங்கே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் பிரயாசப்பட்ட சில காரியங்களை அடக்கின மறைத்த அந்த தாயாருக்கு ஆண்டவர் இறங்கினார். நீயும் மலை உச்சிக்கு வரலாம். சொல்லுங்கள், நீயும். சொல்லுங்கள், நீயும். ஆமாம், நம்மளை உலகம் சொல்லும், அவளா ஊழியம் பண்ணுறா, அவனா ஊழியம் பண்ணுறான், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், அவங்களுக்குலாம் பேச தெரியாது பிரதர், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், உலகம் சொல்லும். ஆனால் இயேசு சொல்கிறார், அல்லேலூயா, ஏறி வா. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. உள்தாள் ஒரு அம்மா இருந்தார் பைபிளில், பெண். அது எப்படி போட்டிருக்குன்னா 2ஆம் வகுப்பில் குடியிருந்தாலும் போட்டிருக்கு. என்னது? ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் ஃபஸ்ட்டு ராஜா இருப்பார். யார் இருப்பா? ராஜா. இந்த ராஜாக்கு அடுத்து யார் அங்கே நாட்டில் குடியிருப்பாங்கன்னா ஆசாரியர் ஊழியம் பண்ணுறவங்க தான் அந்த 2வது குடியிருப்பாங்க. ஆனால் ஒரு அம்மாவுக்கு அவள் ஆண்டவரை நேசித்து தீர்க்க தரிசனம் சொன்னதுனால பாருங்கள், அந்த இடத்த, அந்த ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்த ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு கொடுத்தாருன்னு பைபிள் போட்டிருக்கு. 2 நாளாகவும் 34 வீட்டில் போய் படித்து பாருங்கள். உள்தாள் என்னும் தீர்க்கதரிசி இருந்தால் அவள் 2ஆம் வகுப்பில் குடியிருந்தாள். கர்மேல் பர்வதத்துக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமாம், 27 வேகமாக படிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். போதும், காலை பிடித்து கொண்டாள். எதன் தெரியுமா குறிக்கி? ஆண்டவருடைய பாதத்தை விழும்படி, பாதத்தை முத்தம் செய்யும்படி, பாதத்தில் விழுந்து கிடக்கும்படியான பாக்கியத்தை இயேசு இந்த அம்மா கொடுத்துட்டார். எல்லாரும் பாதத்தில் விழ முடியாதுங்க. அல்லேலூயா. ஏசப்பாட்ட பேசுறது வேற, ஏசப்பாட்ட வாங்கிறது வேற. ஏன் அங்கே அந்த அம்மாவை ஆண்டவர் இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு சொல்கிறாரு தெரியுதா? எல்லாரும் என்கிட்ட இருந்து நன்மை வாங்கினீங்க, சுகத்தை வாங்கினீங்கடா, ஆனால் யாராவது ஒரு ஆள் என் பாதத்தில் விழுந்து, அல்லேலூயா, பாதத்தில் அமர்றது வேற, விழுந்து கிடக்கிறது வேற. சொல்லுங்க, பாதம் ஒன்றே வேண்டும். அங்கே மரியாதை பற்றி வரும்போது லூக்கா 10 அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல அவள் பாதத்தில் உட்கார்ந்துருந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் இவளை பற்றி போட்டிருக்கு, அவள் தன் காலை என்ன செய்தா? அல்லேலூயா. இயேசு பாதம் நமக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் நமக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந் வெஸ்டர்ல பலனடைந்து, வெஸ்டர்ல இருந்து பலனடைந்து கழுகை போல் பரப்பேனா, கழுகை போல் பரப்பே, கழுகை போல் பரப்பேனா, கழுகை போல் பரப்பே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், என்றும் துதித்திடுவேன். எலியா பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு அம்மா வீட்டில் அற்புதம் நடந்துச்சு. சொல்லுங்கள், பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும். நான் என்னைக்கு முழங்கால போட்டு தலையை தரையில் விழுந்து அவன் விழ ஆரம்பித்தானோ, வானம் அவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டு. அர்த்தம் புரியுதா புரியலையா? ஆமாம், நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கும் நல்லது,
உங்கள் அறை வீட்டை பூட்டி அவர் காலை பிடிச்சி அழ ஆரம்பிங்க. உங்கள் எல்லைகளில் மறைச்சி போனது சிலது உயிர்த்தல ஆரம்பிக்கும். நாரி போனது நறுமணமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. காலை பிடிக்கிறது எதங்க குறிக்கி? எனக்கு அடுத்து எனக்கு வேற வழி சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு அடுத்து எனக்கு பணமும் இல்லை, வழியும் இல்லை, யாருமே இல்லைன்னு தானே குறிக்கி. அல்லேலூயா. அன்னாள் நம்ம ஜெபித்தால் விண்ணப்பம் இல்லை, ஆண்டவருடைய காலில் விழுந்துட்டா. பிள்ளை கொடுத்தாதான் நான் என் ஊருக்கு போக முடியும். சொல்லுங்க பிள்ளை கொடுத்தாதான் நான் என் ஊருக்கு போக முடியும் ஆண்டவரே. அப்படி போக முடியாது. ஜெபிச்சிட்டு இருக்கேன் பிரதர். உங்கள் ஜெபத்தை இன்னும் ஒரு ஆழத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆமாம், எலியா எப்படி மழை அவனுக்கு கட்டுப்படுச்சு அதில் நீங்கள் படித்து பாருங்கள். முழங்கால வச்சு தலையை கீழே வச்சுட்டான். சொல்லுங்க, எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே, எகிப்து அகன்றிடுமே, அகன்றிடுமே. ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்றேன். ஆமா, மகாராஜ் மசாலா அவன் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆமா, அது உழைப்புல வந்தது கிடையாதுங்க. நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவன். ஆமாம், அவங்க அம்மா ஜோதிகா பாருங்கள், அவங்க அந்த அண்ணன் பலசர கடை வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் அந்த வருமானங்கள் வரலை. அப்போ மசாலா தயார் பண்ணி இந்த அம்மா போட்டு ஒரு பாக்கெட்டில் இப்படி ஒட்டி எங்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குவங்க பல பேர் ஒரு வார்த்தையை சொல்லுவான். அது என்ன, ஜீசஸ் சேவிஸ்ன்னு போடு, என்னது ஏசு சொல்லுங்க. ஆமாம், அப்போ தூத்துக்குடியில் நடராஜ் மசாலான்னு சொல்லி கொடி கட்டி பறந்தது ராஜ் தேட்டர் பக்கத்தில். பல கடைகளுக்கு கொண்டு இப்படி கொடுக்கணும்னு அவன் சொல்லுவான், இதை எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா அந்த மசாலா வியாபாரத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணாங்க. எத்தனை நாள்? அல்லேலூயா. நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை. பொடி வாங்க மாட்டேன்னா சொன்னா, என்ன சொன்னா, பொடி வாங்க மாட்டேன்னா சொன்னா அப்படின்னு 40 நாள். அல்லேலூயா. ஏங்க நம்ம ஜெயிக்க முடியாது? அவ்வளவு வழி இருக்குங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு அவ்வளவு வழி இருக்கு. சொல்லுங்க, அவ்வளவு இறக்கம் இருக்கு. சொல்லுங்க, அவ்வளவு சகாயம் இருக்கு. ஏதோ 1-2 கெட்ட நிகழ்வுகளை பார்த்து நம்ம மனசு ஏன் சோர்வடையணும்? அல்லேலூயா. நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் இழக்கணும்? நமக்கு உண்டான ஊழியத்தை நம்ம ஏன் இழக்கணும்? சொல்லுங்க, நமக்கு உண்டான அழைப்பை நம்ம ஏன் இழக்கணும்? அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நிந்த வரும், பிசாசு எந்திரிச்சு தான் நிற்பான். சில பொய்யை கொண்டு வருவான். சொல்லுங்க, சில பொய்யை கொண்டு வருவான். சில அவமானங்கள் என்ன செய்வான்? நீங்கள் கொஞ்சம் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் ஆண்டவர் சுதந்திரிப்ப உதவி செஞ்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்களா, 2வது ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங் பாதத்தில் விழும்படி இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 3வது பிளெஸ்ஸிங்கை பாருங்கள், 30 படிங்க வேகமாக. பிள்ளையின் தாயோ, பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும்,
கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். இப்போ போல எலிசா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதும் பிறகு இவ வரும்போது செய்யும் போது எலிசா எந்திரிச்சு போல. ஆனால் இப்போ அவள் எதில் கொண்டு வந்து வச்சிட்டான்னு சொல்லி தெரியுமா? உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்லி உம்முடைய ஜீவனையும் சொல்லுங்க உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் வச்சு என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கீழே அப்படி போட்டிருக்கு. அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஆண்டவர் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவரை எழுந்து செயல்பட வைக்கக்கூடிய உங்களுக்குள்ள உறுதி இருந்துச்சுன்னா பிள்ளையின் அப்பத்தை எடுத்து அப்போனா என்ன சொல்கிறார் ஆண்டவரே, நீ இந்த இடத்த விட்டு என்ன செய்யலாம் இந்த இடத்த விட்டு டக்குன்னு அடுத்த ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறா. அப்பத்தெல்லாம் போட வேண்டாம், எச்சியை போடும், சாப்பிட்டு போயிடுறேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கொண்டு வர்றாருங்க லூக்கா 18. அநீதி உள்ள நியாயாதிபதி போய் தொந்தரவு பண்ணும் போது இறங்குனா அப்படின்னா நான் உனக்கு எப்படி இறங்காமல் இருப்பேன்? நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பேன்? நான் எப்படி உன் கடன் பிரச்சனையை மாற்றாமல் இருப்பேன்? நான் எப்படி உன் பிள்ளைகளுக்கு சுகம் தராமல் இருப்பேன்? எல்லாம் முழங்கால் போட ஆரம்பிங்க, எல்லாம் முழங்கால் போட ஆரம்பிங்க. இவளுக்கும் சர்ச்சைக்கும் சம்மந்தம் இல்லை, இவளுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இவ எங்கே போய் ஜெபிச்சா எதுவுமே போடலை. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அம்மா இப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த வருஷம், இந்த 2025 வருஷம், ஆமாம், வீட்டில் உள்ள ஆம்பளையிலேயே காரணம் காட்டி பேசாதீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுங்க. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும், எகிப்து அகன்றிடுமே கொடிய. இந்த வருஷம் எகிப்து எங்களை விட்டு போகும். எகிப்து அகன்றிடுமே கொடிய, எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாகும், கைத்தட்டி பாடுங்க. மதுரமாகும், கடன்கள் மாறிடுமே, கடன்கள் எல்லாம் மாறிடுமே, நோய்கள் விலகிடுமே, நோய்கள் விலகிடுமே, கேடுகள் மறைந்திடுமே. கல்மரா கமனா சடுரகடா, கேடுகள் மறைந்திடுமே, கேடுகள் மறைந்திடுமே, நிந்தைகள் மாறிடுமே, எனக்கு புகழ்ச்சி வந்திடுமே, இடுக்கண் மாறிடுமே, எங்களுக்கு விசாலம் கிடைத்திடுமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், இன்னமும் துதித்திடுவேன், நான் இன்னமும் துதித்திடுவேன், இன்னமும் ஜெபித்திடுவேன், நான் இன்னமும் ஜெபித்திடுவேன், இன்னமும் ஊழியம் செய்வேன், நான் இன்னமும்
தினமும் ஊழியம் செய்வேன். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமான. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பி இருக்கிற எசேக்கியா, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற எசேக்கியா, கண்டிப்பா நான் உன்னை விடுதலை பண்ணுவேன், கண்டிப்பா உன் குடும்பத்தை நான் விடுதலை பண்ணுவேன், உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். இன்னமும் துதித்திடுவே ஓ ரமடா, இன்னமும் துதித்திடுவே. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீதிமான்களின் கூட அழுக சத்தம் இல்ல ஆண்டவரே, மரண சத்தம் இல்ல ஆண்டவரே. நீதிமான்களின் சபைகளிலே தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆமென், அல்லேலூயா பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓரா காத்தா ரக துடா பலபா. ஒரு சுனமியாவுக்கு அற்புதம் கிடைக்கும் என்று சொன்னார். வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கிறவர், எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கிற தேவன், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், பலவீனத்திலிருந்து பலன் கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். எல்லா கையை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய கிருபையின் பிரசன்ன மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக வந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை கிருபை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. பிள்ளைகள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உடைய பிள்ளையை ஆசீர்வதித்து தலையை நிமிர பண்ணுங்க. எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ அதே இடத்திலே பிள்ளையுடைய தலையை நிமிர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாளைக்கு மண்டபத்துக்கு வந்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.